இன்றைய தேவ வார்த்தை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமேன். நம்மை பயப்படுத்தும் சூழ்நிலைகள், பிரச்சனைகள் மற்றும் எதிரிகள் எவ்வளவு பெரிதாக தோன்றினாலும் கர்த்தர் நமக்காக போராட வல்லவர். நாம் பயப்படாமல் அவர் மேல் நம்பிக்கையை வைத்து நிலைத்திருக்கும் போது அவருடைய இரட்சிப்பையும் விடுதலையும் காண்போம். இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னால் எகிப்தியர் ஆணையமும் செங்கடலும் நாலாபுறமும் சூழ்ந்து நிற்கும் போது மோசே அவளுக்கு கூறிய வார்த்தைகள் இவை. மனிதன் எந்த வழியாக வந்தாலும், எந்த வழியும் இல்லை என்று தோன்றும் போது மோசே அவளுக்கு கூறுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்ற விசுவாச வார்த்தையை முன்வைக்கிறார். அமைதி மற்றும் பொறுமையோடு நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள் என்பது நம்முடைய சொந்த பலத்தில் அல்ல. கடவுள் நம்மை ரட்சிக்க முடியும், கடவுள் நம்மை பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கையை அது தருகிறது. நாம் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். நமக்கு நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்களும் போராட்டங்களும் தற்காலிகமானவைகள். அவற்றுக்கு கடவுள் ஒரு நிரந்தர முடிவை தருவார். வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையில் போராட வழியே இல்லை என்று திகைத்து நிற்கும் எவருமே இந்த வசனம் ஒரு ஆறுதலை அளிக்கிறது. மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதுங்கள் என்கிறார். நாமும் பயப்படாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வோம். இனிமேல் வாழ்க்கையில் எந்த விதமான எதிரிகளையும் காண மாட்டோம். அதற்கு ஆண்டவர் இயேசு உதவி செய்வாராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நிலைக்கான கிருபை செய்வதை நம்ம சோத்தரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காலையும் அவள் குடும்பங்களையும் அவள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தை ஆளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேசத்தில் ஒரு சந்தோஷத்தை தந்து, சமாதானத்தை தந்து, மனமடிச்சை தந்து, எல்லா வித தேவைகளும் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தை ஆளுள்ளது இன்றைக்கி நல்ல ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. நல்ல ஒரு சரீர சுகம், பலன், ஜீவனை கொடுங்கப்பா. உடல் ஆரோக்கியத்தை தாங்கப்பா. ஒரு சமாதான சூழ்நிலை கட்டளும்படியாக ஜெபிக்கிறேங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலையும் இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசிரிங்க, பாதுகாத்தலுங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க, இரத்த கோட்டைகளை மூடி மறுத்து பாதுகாத்து கொடுங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்புங்கப்பா. நீர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை காண செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.